கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் நம்மோடு 1000 உறவுகள் நமக்கு வரலாம், 1000 உறவுகள் நம்மை நேசிக்கலாம். நம்மை திறமையை பார்த்து நம்மை நேசிப்பவர்கள் உண்டு, நம்முடைய அழகை பார்த்து நம்மை நேசிப்பவர்கள் உண்டு, நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து நேசிப்பவர்கள் உண்டு. பல நேசங்கள், பல பாசங்கள், பல அரவணைப்புகள் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் இந்த தாயின் உறவு என்பது எங்கிருந்து ஆரம்பித்தது, நீ எப்படி இருப்பாய் என்று தெரியாது, கருவில் இருக்கும் பொழுது எந்த நிறத்தில் இருப்பாய் என்று தெரியாது, உன் முகம் எப்படி இருக்கும் என்று தெரியாது, நீ எந்த நிறத்தில் இருப்பாய், என்ன செய்ய போகின்றாய், வந்தாய் எப்படி எல்லாம் இருப்பது எதுவுமே தெரியாது. தாய் தந்தைக்கு எதுவும் தெரியாத உன் மீது நீ உருவாகுவதற்கு முன்னால், நீ மனிதனாய் வெளியே வருவதற்கு முன்பதாகவே உன் மீது அன்பையும் பாசத்தையும் காட்டியவர்கள் பெற்றோர்கள். இந்த பாசத்திற்கு நிகராய் வேறு எந்த பாசமும் கிடையாது. பெற்றோர்கள், நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கடமைகளை அல்லாஹ் நிறைய இடங்களில் சொல்லி காட்டியிருக்கின்றான். நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். ஏன் அல்லாஹ் சேர்த்து சொல்கின்றான் என்பதை நாம் கொஞ்சம் விளங்க வேண்டும். அவர்கள் தான் நம்முடைய எதிர்காலத்தினுடைய தீர்மானிக்கக்கூடியவர்கள், நம்முடைய எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இடத்தில் பெற்றோர்களை அல்லாஹ் வைத்து இருக்கின்றான். பெற்றோர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் நம்முடைய உறவுகள், 1000 உறவுகள் நம்மோடு வரலாம், 1000 உறவுகள் நம்மோடு இருக்கலாம். எல்லா உறவுகளையும் தாண்டி நம்முடைய பெற்றோர்கள், நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையில் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் கவனிப்பான். அதற்காக வேண்டிய தண்டனையும் உண்டு. ஆக அந்த பெற்றோர்களுடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கும். கண்ணியமிக்கவர்களே, பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது, நாம் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை மகத்துவப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். எல்லாம் தான் நம்மை உயர்த்தும். பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியங்கள், அம்மா பாப்பாவை நம்ம பார்க்கிறது தான் நம்மை உயர்த்தும், பெற்றோர்களை நாம் பார்ப்பது தான் நம்மை கண்ணியப்படுத்தும். இந்த உலகத்தில் கண்ணியமான வாழ்க்கை என்பது பெற்றோர்களை நாம் பார்த்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய எதிர்காலங்கள் அமையும். நம்முடைய எதிர்காலங்கள் நம்முடைய பெற்றோர்கள் கையில் இருக்கின்றது. நீ சொர்க்கமா நரகமா என்பது உன்னுடைய பெற்றோர்கள் கையில் இருக்கின்றது. அல்லாஹ் அதை தீர்மானித்து வைத்து விட்டான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் என்பது உன்னுடைய தாயின் பாதத்திற்கு கீழ் இருக்கிறது. சொர்க்கம் என்பது உன்னுடைய தாயின் பாதத்திற்கு கீழ் இருக்கிறது என்று சொல்லி காட்டுவார்கள். இப்படிப்பட்ட பெற்றோர்களை நாம் எந்த அளவிற்கு நடத்துகிறோம்? இன்று பெற்றோர்களுடைய நமக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய உறவுகள், உம்மா பாப்பாவை கவனித்துக் கொள்ளக்கூடிய உறவு, நமக்கும் உம்மா பாப்பாவுக்கு இருக்கக்கூடிய உறவை பார்க்க வேண்டுமே. அவர்களை கீழ்த்தரமாக பார்ப்பது, அவர்களை ஏளனமாக பார்ப்பது, மற்றவர்களுக்கு முன்னால் அவர்களை கண்ணியம் இல்லாமல் நடத்துவது, அவர்களை இழிவாக பேசுவது, அவர்களை திட்டுவது. அல்லாஹ் சொல்கின்றான், வலா தகுல்லஹுமாஹு, நீங்கள் அவர்களை சீ என்று கூட சொல்லக்கூடாது, நீங்கள் அவர்களை சீ என்று கூட சொல்லக்கூடாது. நீங்கள் அவர்களை ஏன் இவ்வளவு சொல்கின்றான் அல்லாஹ்? சீன்னு சொல்றது கூட அல்லாஹ் குர்ஆன்ல மென்ஷன் பண்ணி சொல்றான். குர்ஆன்ல எவ்வளவோ இபாதத்துக்களை பேசக்கூடிய அல்லாஹ் சீ என்று சொல்லாதீர்கள் அவர்கள் என்று சொல்லி காட்டுவான். இந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அவர்களின் துவா, பெற்றோருடைய துவாக்கள் கிடைத்து விட்டால் நாம் கண்ணியத்தை அடையலாம், நாம் மகத்துவத்தை அடையலாம், அல்லாஹ்வின் இடத்தில் பெரிய அந்தஸ்தை அடையலாம். உம்மா அப்பாவுடைய உறவு என்பது 1000 உறவுகள் நமக்கு வரலாம், 1000 உறவுகள் நமக்கு வரலாம். ஆனால் பெற்றோர்களை போன்று உம்மா அப்பாவை போல ஒருவர் எங்கேயுமே வராது. நீங்கள் 1000 பேர் உங்களுக்கு அன்பு காட்டலாம், 1000 பேர் உங்களுக்கு பாசம் காட்டலாம். ஆனால் பெற்றோர்களை போன்று பாசம் காட்டக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் அவர்களை வெறுத்தாலும் சரி, அவர்களை ஒதுக்கினாலும் சரி, அவர்கள் உங்கள் மீது அன்பாகத்தான் இருப்பார்கள், உங்கள் எதிர்காலத்தின் மீது அக்கறையாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் பெற்றோர்கள். கண்ணியமிக்கவர்களே, நபி அவர்கள் எச்சரித்த வார்த்தை இது எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அத்தனை முறை சொல்கின்றான். நீங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று அல்லாஹ் இத்தனை முறை சொல்வதற்குண்டான காரணம் அல்லாஹ்வே சொல்லுகின்றான். அவங்க உங்களை சிரமத்தோடு பெற்றெடுத்தாங்க, அவங்க உங்களை சிரமத்தோடு பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லி காட்டுவான். பெற்றோர்களுடைய துவா இல்லாம உலகத்துல வாழ முடியாது. பெற்றோர்களுடைய துவா இல்லாம, உம்மா பாப்பாவுடைய துவா இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது. பெற்றோர்களை நடத்தக்கூடிய விதங்கள், இன்னைக்கு பெற்றோர்களை நடத்தக்கூடிய விதங்கள், அவர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய விதங்கள், நிறைய இடங்கள்ல பெற்றோர்களை ஹோம்ல போய் விட்டுறோம்.
இடங்கள்ல நிறைய இடங்கள்ல பெற்றோர்களை ஹோம்ல போய் விடுறோம், பெருமையா சொல்லிக்கிறோம். அவங்க 24 மணி நேரமும் அவர்களை கண்காணிக்க ஒரு ஆளை வைத்திருக்கின்றோம், அவரை பார்த்துக் கொள்வதற்கு ஒரு ஆளை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஹோம்ல விடக்கூடியவங்க இருக்காங்க. யாரை கொண்டு ஹோம்ல விடுறோம்? நம்ம யோசிக்க வேண்டும். யாரை திட்டுகின்றோம், யாரை பேசுகின்றோம் என்று யோசிக்க வேண்டும். சாதாரணமாக அல்லாஹ் அந்த உறவை வைக்கவில்லை, நமக்கும் அந்த உறவுக்கும் பெரிய தொடர்பு இருக்கின்றது. அது அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு, அது அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு. மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1000 உறவுகள் வரலாம், எல்லா உறவுகளும் வரும். உங்களுக்கு சிறந்த மனைவிகள் அமையலாம், சிறந்த மனைவிகள் அமையலாம், நண்பர்கள் அமையலாம். இதெல்லாம் இழந்து விட்டால் அடுத்த ஒரு கட்டத்தில் நம்ம எடுத்துக் கொள்ளலாம். அதை வருவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு நண்பனை இழந்துட்டோம்னா அடுத்து ஒரு நண்பன் கிடைச்சிருவான். ஒரு மனைவி இழந்துட்டோம்னா அடுத்த ஒரு மனைவி நிக்கா செய்துக்கலாம். எல்லாம் அடுத்த உறவுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் அடுத்த உறவு என்று வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். உங்கள் பெற்றோர்கள் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறைதான் உங்களுக்கு வருவார்கள். அவர்களை கண்ணியமாக நடத்தினோம் என்றால், அவர்களுடைய பாக்கியத்தை பெற்று விட்டோம் என்றால், அம்மா பாப்பாவுடைய துவா இருந்தால் எந்த உசரத்துக்கும் செல்லலாம், எந்த கண்ணியத்திற்கும் செல்லலாம். அதே உம்மா பாப்பாவுடைய துவா இல்லாம உம்மா பாப்பாவுடைய பத்துவாவை வாங்கிட்டோம்னா நிச்சயமா அவன் இந்த உலகத்திலேயே தண்டனை அனுபவிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே தண்டனை கொடுக்கப்படும் என்றால் அவனுக்கு தாமதிக்கப்படாது. அவன் உம்மா பாப்பாவை கஷ்டப்படுத்தி இருந்தால், அவன் பெற்றோர்களை கஷ்டப்படுத்தி இருந்தால் அவனுக்கு இந்த துனியாவிலே தண்டனை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெற்றோருடைய துவா நம்மை எந்த அளவிற்கு உயர்த்தும் என்பதற்கு எவ்வளவு வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உறவு அவங்க செய்யக்கூடிய துவா, நமக்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய துவா, அதை போன்று வேற எந்த துவாவும் இல்லை. அவர்கள் நமக்காக செய்யக்கூடிய துவாவை போன்று வேறு யார் துவா செய்தாலும் அவர்கள் கேட்டால் அல்லாஹ் உடனடியாக தரக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்திலேயே நான் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொண்டான், என்னுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், என்னுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம், உங்கள் பெற்றோர்களை உங்களை பொருந்திக் கொண்டால் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை, உங்க உம்மா வாப்பா உங்களை பொருந்திக்கிட்டாங்களா, உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் எல்லாவற்றிலும் உங்க உம்மா வாப்பாக்கு பொருத்தமா இருக்கா, அவங்க உங்களுடைய செயல்பாடின் காரணமாக கோபம் அடையலையா, உங்க மேல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா, அவ்வளவுதான் நீங்க அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைந்து விட்டீர்கள், அல்லாஹ்வே உங்களை பொருந்திக் கொண்டான் என்று சொன்னார்கள். அதே நீங்கள் உங்க உம்மா வாப்பாவை கோபப்படுத்திட்டீங்கன்னா, நீங்க மூத்தாவதுக்கு முன்னால உங்க உம்மா வாப்பாவுடைய கோபத்தோடு நீங்க மூத்தாதீங்கன்னா அது அல்லாஹ்வின் கோபம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் உங்கள் மீது கோபமாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உறவு நீங்க அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் கோபப்படுகின்றான், அவர்கள் கோபப்பட்டால், அவர்கள் அதிர்ச்சி அடைந்தால் அல்லாஹ்வும் கோபப்படுகின்றான், அவர்கள் உங்களை பொருந்திக் கொண்டால் அல்லாஹ்வும் உங்களை பொருந்திக் கொள்கிறான் என்று சொன்னார்கள். மிக்கவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், சொர்க்கத்துல என்னோடு இருப்பவரை நான் பார்க்க ஆசைப்படுறேன், சொர்க்கத்தில் என்னோடு நான் இருப்பவர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொன்னான், மூசாவே, நீ உன்னோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உன்னோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவரை பார்க்க வேண்டும் என்றால் இந்த வழியா ஒருத்தர் போவாரு, அவர் தான் உன்னோடு சொர்க்கத்தில் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட உடனே நான் சொர்க்கத்துல என்னோடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. யார் மூசா அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ்வோடு பேசக்கூடிய கலாமுல்லாவாக இருந்த நபி அவர்கள் கேட்கின்றார்கள், நான் என்னோட சொர்க்கத்துல இருக்கவங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான், இந்த வழியா ஒருத்தவங்க போவாங்க, அவர்கள் தான் உன்னோடு சொர்க்கத்தில் இருக்க போவார்கள் என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதர் கடந்து செல்கின்றார், அவர் பின்தொடர்ந்தே போனாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பின்தொடர்ந்தே போனாங்க, யாருன்னு பார்க்கலான்னு. அவர் அறிமுகமான ஆள் இல்ல, யாருன்னு பார்க்கலான்னு பின்னாடியே போறாங்க. போன இடத்துல அந்த நபர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு எல்லா பணிவடைகளையும் செய்து, அந்த வீட்டை சுத்தம் செய்து, அந்த வீட்டில உணவு செய்து, அந்த உணவை அந்த அம்மாவுக்கு ஊட்டிட்டு வெளியே போறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு கேட்டாங்க, வாங்க, யார் அவங்கன்னு கேட்டாங்க. அவங்கதான் என்னுடைய உம்மா. அவங்க உம்மாவா? அவங்க உங்களுக்காக ஏதாவது துவா செஞ்சிருக்காங்களான்னு கேட்டாங்க. எனக்காக ஒரு துவா செஞ்சிருக்காங்க. நான் எப்பெல்லாம் என் அம்மாவுக்கு பணிவடை செய்கின்றேனோ, இதுமத்து செய்கின்றனோ, அப்பொழுது எல்லாம் எனக்காக வேண்டி என்னுடைய தாய் ஒரு துவா செய்வார்கள், என்னுடைய தாய் ஒரு துவா செய்வார்கள், யா அல்லாஹ், என்னுடைய மகனை சொர்க்கத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருக்க வையா அல்லாஹ் என்று என்னுடைய பெற்றோர் எனக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்.
உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஒரு தாயின் துவா நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திருக்கின்றன. ஒரு தாயின் துவா நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றன. அந்த பெற்றோர்களை நாம் எந்த அளவுக்கு நடத்துகின்றோம்? அவர்களை திட்டுகின்றோமே, அவர்களை ஏசுகின்றோமே, அவர்களை பேசுகின்றோமே, அவர்களை கேவலப்படுத்துகின்றோமே. கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும், கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். சிறு பிராயத்தில் நாம் கண்ணாடி முன்னாடி நின்று கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம், உனக்கு முதுகெலும்பாய் இருந்தது யார்? உன்னுடைய வயதில் முதுகெலும்பாய் இருந்தது யார்? உனக்கு அல மாத்திரம் தானே தெரியும். இந்த துனியாவை நீ பிறந்த உடனே உனக்கு அல மாத்திரம் தானே தெரியும். உன் அழுகையை வைத்துக் கொண்டு என் புள்ள அழுவதுன்னு சொல்லி பால் கொடுத்தது யார்? என் புள்ள வலிக்காக அழுகுது என்று மருத்துவம் செய்தது யார்? உன் புள்ள கொசு கடிச்சதுனா கூட தாங்க முடியாமல் இருந்த பெற்றோர்களை வயிற்றில் சுமந்து கொண்டு என் புள்ள இருந்த உங்க உம்மா வாப்பாவை கஷ்டப்படுத்துறோம்ல, நம்ம உம்மா வாப்பாவை கஷ்டப்படுத்துறோம்ல, யோசிக்க வேண்டும். அவர்கள் அப்ப எந்த அளவிற்கு வளர்த்தார்கள் என்று அவரை திட்டம் பொழுதெல்லாம் யோசியுங்கள். என்னை அம்மா வாப்பா எப்படி பார்த்து இருப்பாங்க, என்னை எந்த அளவுக்கு அவங்க கண்ணியப்படுத்தி இருப்பாங்க. எந்த விதத்தில் நம்மை விட்டுக் கொடுக்காதவர் நம்முடைய பெற்றோர்கள், எந்த இடத்திலும் நம்மை விட்டுக் கொடுக்காதவர் நம்முடைய பெற்றோர்கள். அப்படியெல்லாம் வளர்த்து உனக்காக வேண்டி அவர்கள் இருந்தார்கள், உனக்காக வேண்டி வாழ்ந்தார்கள், தன்னுடைய தூக்கத்தை இழந்தார்கள். முன்னால் அவர்களுக்கு தூக்கமே போனது. இரவு நேரங்களில் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இரவு நேரங்களில் நம்ம தூங்க மாட்டோம். அதுக்காக வேண்டி தாயும் தூங்காமல் என் பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மா அந்த தாயை பேசுறோமே, அந்த தாயை ஏசுறோமே, எந்த விதத்தில் அந்த தாயை ஏசுகின்றோம்? என்ன உரிமை இருக்கின்றது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாசம் உண்டாகட்டும், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், யாரை யா ரசூலுல்லாஹ் சொல்கின்றீர்கள்? யாரை பார்த்து நாசம் உண்டாகட்டும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களின் பெற்றோர்கள் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாதவர்கள் நாசம் உண்டாகட்டும், அவன் நஷ்டமடைந்து விட்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது மிகப்பெரிய பாக்கியம். அவர்களை பார்த்துக் கொள்வது மிகப்பெரிய பாக்கியம். பெற்றோர்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள், பெற்றோர்கள் இருப்பவர்கள் மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்தவர்கள். அவர்களை தொட்டால், அவர்களை பணிவிடை செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு செய்யும் பணிவிடையின் மூலமாக நம்மை அல்லாஹ் உயர்த்தி வைப்பான், நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு அல்லாஹ் அந்த பெற்றோருடைய கண்ணியத்தை உயர்த்தி இருக்கிறார் என்பது நபிமொழி நமக்கு சொல்லி தருகின்றன. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்மாவை நீ பார்த்தாலே, சிரித்த முகத்தோடு பார்த்தாலே உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மையை தருகிறேன் என்று சொன்னான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்காக நீ உம்மாவை சிரிச்ச முகத்தோடு பார்த்தால் உனக்கு ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள். ஹஜ்ஜி செய்யணும்னா துல்ஹஜ்ஜுடைய மாதம் வரணும், நம்மிடத்துல செல்வங்கள் இருக்கணும், எல்லாம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட 30 லட்சம் கிட்ட 10 லட்சம் கிட்ட செலவு பண்ணி நம்ம போகணும். போய் அங்க எல்லாம் செய்து நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அல்லவா? நாம் செய்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை நீ ஒரு முறை உன்னுடைய தாயை பார்த்தாலே, சிரித்த முகத்தோடு பார்த்தாலே அல்லாஹ் நான் தருகின்ற அந்த நன்மை என்று சொல்கிறான் என்றால் அந்த தாயின் அந்தஸ்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். தாயை நோகடித்து விடாதீர்கள், பெற்றோர்களை நோகடித்து விடாதீர்கள், அவர்களை கஷ்டப்படுத்தி விடாதீர்கள். அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள், அவர்கள் தூக்கி கொண்டாட வேண்டியவர்கள், அவர்களை இழிவுபடுத்தி கூடாது, அவர்களை இழிவுபடுத்தி விடாதீர்கள். கண்ணியமிக்கவர்களே, அவர்களை நாம் பராமரிப்பதற்கு, அவர்களை நாம் கவனித்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். நாம் அவர்களை கண்ணியப்படுத்தினோம் என்றால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான். அவர்களை நாம் மரியாதை செய்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு மரியாதையை தருவான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்து வைப்பான், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி வைப்பான். இதே நாம் பெற்றோர்களை ஏசி அவரை திட்டி அவர்களுக்கு நாம் நோய்வினைப்படுத்தினோம் என்றால் அல்லாஹ்வினுடைய வேதனை அடங்கிவிடும். இந்த உலகத்திலேயே நாம் அல்லாஹ்வினுடைய தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சஹாபியாக இருந்த அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத் நேரத்துல கலிமா வரல. அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வீட்டுல அனுப்பி விடுறாங்க. அல்கமாவுக்கு கலிமா வரலன்னு யாரு தெரியுமா? அல்கமா கசீரத்து ஸலா, கசீரத்து ஸௌம், கசீரத்து ஸதகா, அதிகமா தொழக்கூடிய அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு, அதிகமா நோன்பு வைக்கக்கூடிய அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு, அதிகமா தானம் செய்வாங்க, தான தர்மங்கள் செய்யக்கூடிய அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மௌத் நேரத்துல கலிமா வரல. பெருமானாருக்கு செய்தி சொல்லப்படுகின்றது அல்கமாவிற்கு கலிமா வரவில்லை என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஸஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள்.
அவர்கள் சொல்லி பார்க்கின்றார்கள். அப்பொழுதும் கலிமா வராததினால் பெருமானாருக்கு செய்தி சொல்லப்படுகின்றது, அல்கமாவுக்கு நாங்கள் சொல்லி பார்த்தோம் நாயகமே, கலிமா வரவில்லை. அல்கமாவிற்கு சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு உறவுகள் யாராவது இருக்காங்களா, அவங்க உம்மா பாப்பா யாராவது இருக்காங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு உம்மா இருக்காங்கன்னு ஒண்ணு உம்மாவை கூட்டு வர சொன்னாங்க. அல்கமாவுடைய தாயாரை கூட்டு வரப்பட்டது, அழைத்து வரப்பட்டது. அல்கமாவை பற்றி கேட்கப்பட்டது. கைஃப ஹாலு அல்கமா, அல்கமாவுடைய நிலைமை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அல்கமாவுடைய தாயாரிடம் கேட்கப்பட்டது. அவர் கசீரு ஸலா, அவர் அதிகமா தொழுவார் நாயகமே. கசீரு ஸௌம், அவர் அதிகமா நோன்பு வைப்பார் நாயகமே. கசீரு ஸதகா, அவர் அதிகமா தான தர்மங்கள் செய்வார் நாயகமே சொன்ன உடனே அவர் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார், அல்கமாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்று கேட்ட பொழுது, யா ரசூலுல்லாஹ், எனக்கு அவர் மாறு செய்திருக்கின்றார் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்கமாவிற்கு தொழுகை பயன் தரவில்லை, அல்கமாவிற்கு நோன்பு பயன் தரவில்லை, அல்கமாவிற்கு சதக்காக்கள் பயன் தரவில்லை. அதனால் தான் அவருடைய அல்கமாவின் நாவில் கலிமா வரவில்லை என்று சொன்னார்கள். உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள, பிலாலே கொஞ்சம் கட்டையெல்லாம் சேருங்கன்னு சொல்லி கட்டையை சேர்க்க சொல்லி எரிக்க சொன்னார்கள். எரித்த அல்கமாவை அதில் போடுங்கள் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ், எனக்கு முன்னாலே அல்கமாவை அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி அல்கமாவுடைய தாயார் சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க அவரை மன்னிக்கலனா அல்கமாவை யாராலையும் மன்னிக்க முடியாது, கலிமா வராதுன்னா. அல்கமாவிற்கு கலிமா வரவில்லை என்று சொன்னார்கள். உடனே அல்கமாவின் தாயார் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அல்லாஹ்வின் மீது ஆணையாக மலக்குமார்களை சாட்சியாக வைத்து இங்குள்ள எல்லோரையும் சாட்சியாக வைத்து நான் சொல்கின்றேன், அல்கமாவை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்கின்றேன், அல்கமாவை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். பிலாலே, அல்கமாவை பாருங்கள், அவருக்கு கலிமா வருகிறதா என்று பாருங்கள் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பாக்குறாங்க அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே. உள்ள வரும்போது அல்கமா சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்கமா கலிமாவை சொன்னார். இதற்காக வேண்டி உடனே பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்கமாவுடைய நாவில் கலிமா வராததற்கு காரணம் அவருடைய தாயின் மீது கோபப்பட்டதினால் தான், அவர் தாயை அவர் நோவினைப்படுத்ததினால் தான் கலிமா வரவில்லை என்று சொன்னார்கள். எவ்வளவு இபாதத்துக்கள் வைத்திருக்கலாம், நாம் தொழுதிருக்கலாம், நோன்பு வைத்திருக்கலாம், ஆனால் பெற்றோர்களை நாம் நோவினைப்படுத்திவிட்டு நம்முடைய தொழுகையாக இருக்கட்டும், நம்முடைய நோன்பாக இருக்கட்டும், எவ்வளவு இபாதத்துக்கள் செய்தாலும் சரி, அது பெற்றோர்களுடைய கோபத்தில் இருந்தால், நாம் பெற்றோர்களை கஷ்டப்படுத்தி இருந்தால் பயனற்றதாக மாறிவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு நெருக்கமான அல்லாஹ்வுக்கு உண்டான உறவு. அவங்க துவா செஞ்சாங்கன்னா உடனே நமக்கு கிடைச்சிரும். பெற்றோர்கள் நமக்கு துவா செஞ்சுட்டாங்கன்னா, அம்மா என் புள்ள நல்லா இருக்கும் நினைச்சிட்டாங்க, நான் நல்லா இருப்பேன், போத்து வழியில் நான் சீதேவியா வாழுவேன், என் அம்மா எனக்காக துவா செய்தா, என் அம்மா எனக்காக துவா செய்தார், நான் கண்ணியமாக வாழ்வேன். அன்பிற்கினியவர்களே, எந்த இடத்துக்கு வேணாலும் செல்லலாம், நீங்கள் எந்த இடத்திற்கு வேணாலும் செல்லலாம், உங்களை காபாவிலும் இமாம் ஆக்கும் ஒரு தாயின் துவா காபாவிலும் இமாம் ஆக்கும் என்று நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சுதைசி. நானும் சொல்வேன், என்னை இந்த இடத்திற்கு நிப்பாட்டியது, என்னை பேச வைக்கின்றது என்னுடைய தாய் என்று வாட்டா. எங்க அம்மா இருக்காங்க, எங்களுக்கு எங்க வீட்டுல 4 பிள்ளை, நாங்க எங்க வீட்டுல 4 பிள்ளை. எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை, எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆசை, 4 பிள்ளைங்க ஏதாவது ஒரு புள்ளியை ஆலிமாக்கி 4 பிள்ளைங்க ஏதாவது ஒரு புள்ளியை ஆலிமாக்கி அல்லாஹ்வுடைய பாதையில விட்டுறணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த 4 பிள்ளைகள ஒரு பிள்ளைய அல்லாஹ் என்ன எடுத்துக்கிட்டான். என் அம்மாவின் துவாவுக்கும் என்னுடைய வாப்பாவின் துவாவுக்கும் நான் ஆளானேன். அல்லாஹ் என்னை கண்ணியமாக வைத்திருக்கின்றான், மௌத்து வரையிலும் வைத்திருப்பான். பெற்றோரின் துவாவை பெற்றுவிட்டேன் என்று பெருமையாக சொல்லலாம். அல்லாஹ் அவ்வளவு உயர்த்தி வைப்பான். அம்மா வாப்பாவை நீங்க கண்ணியப்படுத்துகிறீர்கள் என்றால், அவருடைய துவா கிடைத்து விட்டால் எந்த இடத்திற்கு வேண்டாலும் செல்லலாம், எந்த கண்ணியத்தை வேண்டுமானாலும் அடையலாம். ஒரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது யமனில் இருந்து யார் வந்தாலும் கேட்பார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இங்க ஒய்சான்னு கேட்பாங்க. வரக்கூடிய எல்லார் இடத்துலயும் கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நீங்க தான் ஒய்சா, உங்க இடத்துல ஒய்சுன்னு யாராவது வந்திருக்காங்கன்னு கேட்பாங்க. இப்படி ஒரு டைம் கேட்டாங்க, நீங்க தான் ஒய்சா. வரக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யமனில் இருந்து யார் வந்தாலும் அவர்களிடத்துல கேட்பார்கள், நீங்க ஒய்சா, உங்க பேர் ஒய்சான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இத பார்த்து கேட்டாங்க, நீங்க தான் ஒய்சான்னு. ஆமா நான் தான் ஒய்சு. நீங்க தான் ஒய்சு, யமன்ல இருந்து வரீங்களான்னு கேட்டாங்க. ஆமா நான் யமன்ல இருந்தா வரேன். உங்களுக்கு ஒரு உம்மா உண்டான்னு கேட்டாங்க. ஆமா எனக்கு ஒரு உம்மா உண்டுன்னு சொன்னாங்க. அப்படியா உங்களுக்கு உம்மா உண்டான்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையை கொடுங்க, இஸ்தக்ஃபிருலி இஸ்தக்ஃபிருலி, எனக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்கன்னாங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, யார் அவர்கள்? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு பின்னால் ஒருவர் நபியாக வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும் என்று சொன்னார்களே, அந்த உமர் கேட்கின்றார்கள், ஒய்ஸே இஸ்தக்ஃபிருலி, எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க ஒய்ஸ்னு கேட்கிறாங்க. யார் அந்த ஒய்ஸ்? எதனால் அவ்வளவு பாக்கியத்தை அடைந்தார்கள்? கொஞ்சம் வரலாறுக்கு பின்னால் சென்றோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பின்னால ஒருவர் வருவாரு, அவர் யமனிலிருந்து வருவாரு, அவர் பெயர் ஒய்ஸ் இப்னு ஆமீர், அவர் பெயர் ஒய்ஸ் இப்னு ஆமீர். அவர் வந்தார், இந்த காலத்துலதான் வாழ்ந்தார். அவரு உம்மா பாப்பாவுக்கு பணிவிடை செய்யறதுனால என்ன பார்க்க முடியல, அவரால பார்க்க முடியல. அவர் வீட்டிலேயே இருக்காரு. அவர் ஒரு சமயம் இங்க வந்தாருன்னா நீங்க அவரிடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்கன்னாங்க. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, எனக்காக பாவம் மன்னிப்பு கேளுங்க வயசு அப்படின்னு. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடைந்தார்கள். ஒன்றும் இல்லை, ஒரு தாய் செய்த துவா, அவங்க அம்மா செஞ்ச துவா எவ்வளவு பெரிய அந்தஸ்தை உயர்த்தி வைத்தது. நாயகத்தின் நாவால் இவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு உயர்த்தி வைத்தது பெற்றோருடைய துவா தான். ஆனா இன்று நம்முடைய இடத்தில் பெற்றோர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? அவரை எந்த இடத்தில் வைத்துக் கொண்டு இருக்கின்றோம்? கண்ணியப்படுத்துகின்றோமா? அவரை எவ்வளவு கோபப்படுகின்றோம், ஏசுகின்றோமே, திட்டுகின்றோமே, அவர்களை வேண்டாம் என்று ஒதுக்குகின்றோமே. நான் சொல்வேன், உங்கள் ரஹ்மத்தை நீங்கள் விட்டு விரட்டுகின்றீர்கள், ரஹ்மத்தை வேண்டாம் என்று சொல்கின்றீர்கள். அவர்கள் துவா செய்தால் உங்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எந்த விதத்திலும் அதை தாமதிக்கப்பட மாட்டான். அல்லாஹ் உடனடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இதற்குண்டான கூலியை தருவார். நீங்கள் வாழுங்கள், வாழும் காலத்தில் உங்கள் பெற்றோர்களின் துவாவை பெறுங்கள். அப்படி பெற்றுவிட்டால் இந்த உலகத்திலும் நீங்கள் வெற்றி அடையலாம், நாளை மறுமையிலும் நீங்கள் வெற்றி அடையலாம். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த துனியாவில் நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான், உங்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீங்கள் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொண்டான் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஒன்றை சொல்வேன், உம்மா வாப்பா நீங்க பொருந்திக்கிட்டாங்களா? உம்மா வாப்பா உங்களை பொருந்திக்கிட்டாங்களா? அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான். ஆனா தொழுவுறீங்க, நோன்பு வைக்கிறோம், சதக்கா செய்யறோம், வருஷாச்சு செய்யறோம், எல்லாம் செய்யறேன். ஆனா என் அம்மா வாப்பா என்ன பொருந்திக்கலன்னா, என் உம்மா வாப்பா என்ன பொருந்திக்கலன்னா அல்லாஹ் உடைய பொருத்தம் இல்லை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லை. மௌத்துக்கு முன்னாலே அல்லாஹ் தண்டனையை கொடுத்துருவான். ஒரு வாலிபர் இருந்தாரு. சின்ன வயசுல இருந்து உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசை. அந்த வாலிபருக்கு உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசை. தாயிடம் கேட்கின்றார், நான் உம்ரா போயிட்டு வரேம்மா, எனக்காக அனுமதித்தாங்கன்னு கேட்டாங்க. அம்மா வேணாம் போவாதுன்ட்டாங்க, உம்ராவுக்கு போக வேண்டான்ட்டாங்க. தாயின் பேச்சை மீறி செல்கின்றார். சென்ற இடத்துல ஒரு ஊருக்கு போறாரு. அந்த இடத்துல தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது திருட அந்த வழியா போயிடலாம். இவங்க துரத்திட்டு வந்தவங்க என்ன பண்றாங்க, திருடன் தான் நம்ம வர்றத பார்த்து தொழுதுகிட்டு இருக்கான்னு இவரை குடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த ஊருடைய வழக்கம் என்ன தெரியுமா? திருட வந்தா அவன் திருட 2 கையை வெட்டிடுவாங்க, அவனுடைய கையை 2ஐயும் வெட்டிடுவாங்க, அவனுடைய காலை 2ஐயும் வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு அவனுடைய கண்களை பறிக்கப்பட்டு விட்டு தோடு நிறுத்தாமல் கோவரி கழுதையில் அவனை கட்டிவிட்டு அவனை ஊர்வலம் கொண்டு செல்லப்படும். ஆதா அசாரி, இவன் தான் திருடன் என்று அவனை கொண்டு செல்லப்படும். அதே போன்று அந்த வாலிபனை கொண்டு செல்லப்பட்டது. ஆதா அசாரி கொன், இவன் தான் திருடன் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், நான் சாரிக்கல்ல, நான் திருடன் அல்ல, நான் என் அம்மா பேச்ச மீறி வந்ததினால் எனக்கு கிடைத்த தண்டனை என்று சொன்னான். கண்ணியமிக்கவர்களே, எந்த அமலாக இருக்கட்டும் பெற்றோருடைய பொருத்தம் இல்லாமல் இருக்க வேண்டாம், எல்லாம் இருக்கட்டும், ஆனால் பெற்றோருடைய பொருத்தமும் இருக்க வேண்டும். பெற்றோர்களை மதியுங்கள். அவர்கள் நமக்கு கிடைத்த பாக்கியம், வாழும் காலத்தில் நமக்கு கிடைத்த பாக்கியம். அவர்கள் ரஹ்மத்தானவர்கள், அவர்கள் வரக்கத்தானவர்கள். அம்மா அப்பாவை கண்ணியமா பாத்துக்கிறீங்க, அவங்களை திட்டிடாதீங்க, அவங்களை பேசிடாதீங்க. அல்லாஹ்வே சொல்லுறான், நீங்க அவங்களை சீன சொல்லிடாதீங்கன்னு சொல்லுறான். அப்பாவை பத்தி தெரியல நமக்கெல்லாம். நம்ம எப்படி பார்த்தாங்க, நம்மள எப்படி வளர்த்தாங்க, அம்மா அப்பா நம்மள எப்படி வளர்த்தாங்க நமக்கு தெரியாம போயிடுச்சு. வரலாறு படிச்ச ஒரு சின்ன கதை. ஒருத்தனுக்கு வயசான அப்பா இருக்கும், உன் அப்பாவுக்கு வயசாயிடும், கால் சரியா கேட்காதனால அவன் வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது அவன்கிட்ட கேட்பாங்களாம், அப்பா என் பிள்ளைய மருந்து வாங்கிட்டு வாப்பா, அப்பாவுக்கு ஒரே இரும்பலா சளியா இருக்கு, அப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு வாப்பான்னு சொன்ன உடனே பிள்ளை போய் மருந்து வாங்கிட்டு வருவான். மருந்து வாங்கிட்டு வந்து வாப்பா கிட்ட, வாப்பா இருந்தா வாப்பா இரும்பலா இருக்குன்னு சொன்னியே, மருந்தா இருந்தா வாப்பான்னு சொல்லி கொடுப்பான்.
என்னதுடா மகனே அப்படின்னு கேட்டான். நான் பாப்பா என்ன ஆச்சு, என்ன கொண்டு வந்துருங்க கேட்டான். அப்பா மருந்து வாங்கிட்டு சொன்னல மருந்து. என்ன பாப்பா என்ன 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 கொண்டு வந்திருக்க? அப்பா மருந்து வாங்கின சொன்னல, அதுதான் மருந்து வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னா. என்னப்பா கொண்டு வந்திருக்க? ஏ கிழவா, எத்தனை முறை சொல்வது, மருந்து கேட்டு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் என் உயிரை எடுக்கிற? எங்க நான் போய் சாவர தானே, ஏன் இப்படி உயிரை வாங்குறேன்னு கேட்ட உடனே தந்தை சொன்னாரா, போகவே படல, வா அப்பா வா, இங்க பீரோ மேல ஒரு டைரி கொண்டு வாங்க. டைரியை கொண்டு வந்தான். துறப்பா. அப்பா சொன்னாராம், துறப்பா படினாராம். படிச்சு பார்த்தா, இது என்ன? இது காகம். இன்னும் படிப்பா, இது என்ன? இது காகம். அடுத்த பக்கத்துல படிப்பா, இது என்ன? இது காகம். இது என்ன? இது காகம். இது என்ன? இது காகம். எழுதி வச்சிருக்க, இது என்ன? இது காகம் எழுதி வச்சிருக்கேன்ப்பா. உன்னுடைய சின்ன பிள்ளையில இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு சந்தைக்கு மீன் மார்க்கெட்டுக்கு கூட்டு போனேன். அங்க கூட்டு போகும்போது நீ என்ன வந்து நான் உன் கையை பிடிச்சு கூட்டு போனேன். உன்னை பாத்துக்கிட்டேன் நானு. அங்க மீன் சத்தைகளை காகம் தின்று கொண்டு இருந்தது. கேட்ட, பாப்பா இது என்ன வாப்பான்னு கேட்ட, நான் காகம்னு சொன்னேன். நீ திரும்பவும் கேட்ட, பாப்பா இது என்ன வாப்பான்னு கேட்ட, நான் காகம்னு சொன்னேன். நீ திரும்பவும் கேட்ட, பாப்பா இது என்ன வாப்பான்னு கேட்ட, நான் காகம்னு சொன்னேன். நீ அத்தனை முறை நான் கேட்கும் பொழுது நான் உனக்கு காகம் காகம் என்று நான் சொல்லிக் கொடுத்தேனே, 3 முறை கேட்டதுக்கு என்னை திட்டுகிறாயா என்று சொன்ன வரலாறுகள் உண்டு. நமக்கு படிப்பினையாக எடுத்துக்கணும். சம்பவம் கதையா இருந்தாலும் நமக்கு படிப்பினையா எடுத்துக்கணும். நம்முடைய சிறுபிராயத்தை யோசித்து பாருங்கள். காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு என்றுவார்கள். எனக்கு ஏன் பிள்ளைதான் வசந்தவனா இருப்பாங்க. எந்த அத்தமாவை போய் கேட்டு பாருங்க, அவங்க தங்களுடைய பிள்ளையதான் வசந்து பார்ப்பாங்க. உள்ள படிக்கலனாலும் சரி, மக்கு சாம்பிராணியா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க பிள்ளைதான், அவங்களுக்கு அவங்க பிள்ளைதான். எந்த பெற்றோராச்சு, எந்த அம்மா அப்பாவாச்சு என் பிள்ளை நாசமா போன நினைச்சிருக்காங்களா? யாராவது சொல்ல முடியுமா? வரலாறுகளை எடுத்து காட்ட முடியுமா? என் வாப்பா என் அம்மா வாப்பா நான் நாசமா போன நினைச்சாங்க சொல்ல முடியுமா? எந்த பெற்றோர்களும் அப்படி நினைக்க மாட்டார்கள். என் புள்ள நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, நான் வாழ்ந்த மாதிரி என் புள்ள வாழக்கூடாது, என் புள்ள கண்ணியமா வாழணும்னு சொல்லி நமக்காக வேண்டி இருந்தவர்கள் அவர்கள், நமக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அவர்கள். அவர்களை விட்டு விடாதீர்கள், அவர்களை விட்டு விடாதீர்கள். அவர்கள் கையில் இருப்பவர்கள் நிச்சயமாக சொல்கின்றேன், பெற்றோர்களை உபகரிக்கக்கூடிய பாக்கியம், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் ரஹ்மத்தானவர்கள். உங்களுக்கு எதிர்காலத்தில் தெரியும், அது உங்களுக்கு எதிர்காலத்தில் தெரியும். அம்மா அப்பாவை கண்ணியப்படுத்தினாலே போதும், அவங்களை பராமரிச்சாலே போதும், அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தாலே போதும். என்ன செஞ்சுட்டாங்க அவங்க? நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க? அப்படி நம்ம அவங்களை திட்டுற அளவு, அவங்களை பேசுற அளவு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? நம்மள ஒண்ணுமே செய்யலையே. நமக்காக வேண்டி எல்லாத்தையும் இழந்தாங்க, நமக்காக வேண்டி எல்லாத்தையும் இழந்தாங்க. தூங்க முடியுமா தாயால? தூங்க முடியுமா தாயால? குழந்தையா இருக்கும் பொழுது உன் பீமுத்திரத்தெல்லாம் யாரு வாருனா? குழந்தையில இருக்கும்போது உன் பீமுத்திரத்தெல்லாம் யாரு வாருனா? எதையுமே கொஞ்சம் கூட முகத்தில் சலிப்பு இல்லாமல் உன்னை தூக்கி வளர்த்தவர் உன்னுடைய தாய், உன்னுடைய தாய். இன்று நீ அவரை செருப்பை விட மட்டமாக மதிக்கின்றாய். நீ உன்னை அவர் சிறுப்பை விட மட்டமாக மதித்துக் கொண்டிருக்கின்றாய். பெருமானா சொன்னாங்களே, அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், உம்மாவுடைய கால்ல தான் சொர்க்கமே இருக்குன்னு. என்ன சொர்க்கத்தை இங்க வந்து தேடுறோம்? இங்க நல்லா தொழுவோம், இபாதத்துகள் இருக்கும், எல்லாம் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் ஆகாது. நீங்கள் அங்கு பயனல்ல, அங்கு கண்ணியம் செலுத்தவில்லை என்றால், உம்மா வாப்பாவை நீங்க கண்ணியம் செலுத்தலனா, அவர்களை மரியாதை செய்யவில்லை என்றால், உங்கள் தொழுகையாக இருக்கட்டும். சஹாபிக்கு அந்த நிலைமை. நம்மளெல்லாம் யோசிச்சு பாருங்க. இக்கம்மா கசீரு ஸலா, கசீரு ஸௌம், கசீரு ஸதகா, அதிகம் நோன்பு வச்சவங்க அல்கம்மா, அதிகம் சதக்கா கொடுத்தவங்க, அவங்க நாவலியே களிமா வரல. இன்னைக்கு நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு போன அம்மா வாப்பாவை பாருங்க, அம்மா வாப்பாவை பாருங்க, அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மான்னு சொல்லி நீ கொஞ்சம் சிரிச்சு பார்த்தாலே அல்லாஹ் ஹஜ்ஜத்துல் மக்பூரா, மக்பூல், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை தருகிறான் என்றால் எவ்வளவு உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான், எவ்வளவு உயர்ந்த இடத்தில் கண்ணியமாக வைத்திருக்கின்றான் என்று பார்க்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அவர்களை மதியுங்கள், அவரிடத்தில் பேசுங்கள். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் கடை வச்சிருக்கான், கண்ணாடி கடை வச்சிருக்கான். என் வரலாறு நான் சொல்லக்கூடாது, உதாரணத்துக்காக நான் சொல்லுறேன். கண்ணாடி கடை வச்சிருக்கேன். நாங்க இரவுல உட்காந்து நைட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவன் சொன்னான், நான் எப்பவுமே வந்து வீட்டுல கொஞ்சம் கோவப்பட்டு போனேன்னா கடையில வியாபாரமே நடக்காது. ஏதாவது அம்மா பேசுவாங்க, எனக்கு மேலுக்கு கீழே பேசுவாங்க, ஏதாவது நான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன்னா கடையில எல்லாம் பிடிச்சிருவான். அவன் பேசும் போதெல்லாம் நான் அமைதியா இருந்துருவேன், கண்டுக்கவே மாட்டேன்ப்பா, அப்படியே நின்றுவேன். அதாலும் இதெல்லாம் இருக்கும். இதே நான் ஏதாவது கொஞ்சம் கோவப்பட்டு பேசணும்னா அங்க அடிப்பான். அல்ல
உங்கள் ரிஸ்குகள் வர வேண்டும் என்றால், நீங்கள் வர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால், வாழ்க்கைக்கு உதாரணத்தோடு சொல்கின்றேன், அனுபவத்தோடு சொல்கின்றேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லாமல் அல்லாஹ் உங்களை செல்வ செழிப்பாக வளர வைக்க வேண்டும் என்றால், மௌத்து வரையில நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், ஒன்றே ஒன்று போதும். உங்க உம்மா உங்க வாயில என் புள்ள சீதேவியா வாழ்வான் எல்லாருக்கும் ஒரே ஒரு துவா செஞ்சா போதும். உங்க வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி அமைப்பான். அது மாறிவிடும். நீ எவ்வளவு பெரிய கேவல் கெட்டவனாக இருந்தாலும் சரி, உம்மா உங்களுக்காக வேண்டி யா அல்லாஹ் என் புள்ளையை நீ கண்ணியப்படுத்துறியா அல்லா, யா அல்லாஹ் என் புள்ளையை நீ வசந்து வச்சிருக்கியா அல்லான்னு சொல்லி உம்மாவும் வாப்பாவும் உங்களுக்காக துவா செய்து விட்டால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திடுவான், அல்லாஹ் உங்களை வசந்தி வச்சிருவான். இந்த பாக்கியம் நம்ம இடத்துல இருக்கு. நீங்க வீட்டுக்கு முன்னா யோசிங்க, வீட்டுல அம்மா வாப்பா ரஹ்மத்தானவர்கள், அவர்கள் வீட்டில் இருக்கும் காலம் எல்லாம் ரஹ்மத் அவர்கள். அவங்க இடத்துல பேசுங்க, அவங்க இடத்துல பேசுங்க. அவங்களுக்கு நம்ம பேசுறது ஆசைப்படுவாங்க. எனக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, வாரம் ஃபுல்லா இங்க இருக்கேன், வாரத்துக்கு ஒரு முறை போற வாய்ப்பு எனக்கு இருக்கு. ஆனா அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரத்துல பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை இழந்துட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் வீட்டுல இருக்கீங்க, அப்பாவோடு இருங்க, அவனிடத்துல சிரிச்சு பேசுங்க, ஏதாவது தேவையான்னு கேளுங்க. உங்களிடத்துல இருந்து அவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்பா ஏதாவது வேணுமா அப்பான்னு கேட்டாலே போதும், அவங்க பொருந்திக்கிடுவாங்க. உங்களை கேட்கறதே இல்லையே, அவங்கள மதிக்கிறதே இல்லையே, அவங்கள கண்ணியப்படுத்துறதே இல்லையே. கேவலமா பார்ப்போம். நண்பர்களுக்கு முன்னாலே கேவலமா, ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாலே கேவலமா. குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் சீதேவியாக வாழ வேண்டும் என்றால், எந்த கவலையும் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால், உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள். அவர்களை கண்ணியப்படுத்தினால் போதும், உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய வாக்கு, இது அல்லாஹ்வினுடைய வாக்கு, அல்லாஹ்வின் ரசூலுடைய வாக்கு. உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்து விடுவான், அல்லாஹ் வசத்தி வைத்து விடுவான். உம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொன்னார்கள். உம்மா வாப்பாவை பாருங்க. அதோட பெரிய ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் நானும் ஜிஹாதுக்கு வரேன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய நானும் வரேன் யா ரசூலுல்லாஹ்னு சொன்ன பொழுது, உம்மா இருக்காங்களா? இருக்கா. உம்மாவை பாருங்கன்னா ஜிஹாதுக்கு வர வேண்டாம், தாயை போய் பாரு போ,